ஹாய். நாம ஸ்னேக் பைட்டோட கன்டினியூஷனா இன்னைக்கு பார்க்க போற பாம்பு சாஸ்கேல்டு வைப்பர். இந்த பாம்பு வந்து இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஏரியால ரொம்ப காமனா தான் இருக்கு. நெறைய வந்து இந்த ஸ்னேக் தான் வந்து ஸ்னேக் பைட் தான் வருது. இந்த பாம்பு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இவ்ளோ தான் இருக்கும் அந்த பாம்பு. 1/2 அடி அவ்வளோதான் இருக்கும் அந்த பாம்பு. ஆ பட் ஆனா அதோட ஒரிஜினல் சைஸே அவ்வளோதான். நம்ம குட்டி பாம்பு அப்படின்னு நெனச்சுப்போம். பட் ஆனா அது வளர்ந்தாலுமே அதோட ஒரிஜினல் சைஸ் அவ்வளோதான். அவ்வளோ தூரத்துக்கு தான் அது வளரும். அது பேர் வந்து சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பும் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வெனமஸ் ஸ்னேக். வெனமஸ் ஸ்னேக்கோட லிஸ்ட்ல இதுவும் இருக்கு. இந்த பாம்புக்கும் நம்ம வந்து மாத்து மருந்து அதெல்லாம் போடுவோம். பட் ஆனா இது வந்து மத்த பாம்புகள் அளவுக்கு அவ்ளோ வெனமஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மைல்டு வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லலாம் நம்ப. இது கடிச்சதுன்னா, அந்த கடிச்ச இடத்துல காயம் வந்து வீக்கம். அதுக்கப்புறம் அந்த வீக்கத்தினால கிருமி தொற்று வந்து உடம்பு முழுக்க கிருமி தொற்று வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் தான் இந்த பாம்புல வரும். மத்தபடி வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கிறது, இல்ல ரத்த உறைதல் இது பண்றது அந்த மாரி எதுவும் இருக்காது. கால்ல இல்ல எங்க கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வீக்கம், வலி அந்த மாரி இருந்து அதனால உடம்புல கிருமி தொற்று வரலாம். ஸோ இந்த பாம்பு வந்து இதுக்கு ஏதாச்சும் த்ரெட் வந்தது அப்படின்னா, இது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இப்படி அதோட உடம்ப சுத்திக்கிட்டு, அதோட உடம்புல ஸ்கேல்ஸ் இருக்கும்ல, அது அது உரசுறது மூலமா ஒரு சத்தம் வரும். ஸோ அத வச்சு இது எல்லாரையும் பயமுறுத்த ட்ரை பண்ணும். ஸோ இந்த பாம்பு ஒரு மைல்டு வெனமஸ் ஸ்னேக் தான். ஸோ இது பேர் வந்து சுருட்டை விரியன். தேங்க் யூ.